ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. உங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் யாராவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோ முதல்ல ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றது தெரியணும். ரீசெண்டாக தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸை டார்கெட் பண்ணி சில ஸ்கேம்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதில் தான் ஒன்று எம்எல்எம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கேம். இந்த எம்எல்எம் கான்செப்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 பேர் ஏமாந்து இருக்காங்க. அந்த 3000 பேரில் மோஸ்ட் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப்ஸை டார்கெட் பண்ணி ஏமாத்திருக்காங்கன்றது தெரிய வந்தது. இந்த ஒரு ஸ்கேமில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் சுருட்டி அந்த ஒரு எம்எல்எம் கம்பெனி ஓடி போயிருக்காங்க. ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. பட் இப்போ ஏமாந்தது யார் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம வீட்டு பெண்களாக தான் இருக்காங்க. ஸோ எப்படி இதில் 3000 பேர் வந்துட்டு சிக்கி இருந்தாங்க, அப்படி என்ன அவங்க அந்த ஆசை வார்த்தைகளை காமிச்சு இந்த 3000 பேரை ஏமாத்திருக்காங்க, இதை ஏமாத்தினது யார் அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, முதல்ல நிறைய பேருக்கு வந்துட்டு ஜெனரல் மெசேஜா ஒரு மெசேஜ் அனுப்பப்படும். அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்றப்ப பார்க்கும்போது, நீங்க எவ்ரிடே 700 ரூபாய் சம்பாதிக்கணுமா, அந்த 700 ரூபாய் நீங்க வெறும் ஒரு கதை மட்டும் நீங்க படிச்சா நீங்க சம்பாதிக்கலாம். அந்த 700 ரூபாய் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ மாசம் வந்துட்டு நீங்க எவ்ரிடே அந்த கதையை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே 700 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அது ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 21,000 ரூபாய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆசை வார்த்தை முதல்ல ஒரு மெசேஜ் அப்படின்றது வருமா. சரி, அந்த ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம மேலே படிக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆப் கிட்ட போகும். அந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ண சொல்லும். அந்த ஒரு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா முதல்ல 20,000 ரூபாய் நீங்க வந்துட்டு டெபாசிட் பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 20,000 ரூபாய் அந்த டெபாசிட் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டினதுக்கு அப்புறமா நீங்க ஒரே மாசத்துல 21,000 நீங்க சம்பாதிச்சலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் நீங்க இதே அமௌண்ட்டை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு போட்ட பணம் ஒரே மாசத்துல எடுத்துடலாம் சொல்லி சில விஷயங்களை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது 20,000 ரூபாய் தானே, பட்ஜெட்டுக்குள்ள தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் இதை டெபாசிட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஆப் மூலியமா வந்துட்டு அவங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு ஆப் எப்படி செயல்படும் அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஒன்ஸ் அந்த டெபாசிட் நம்ம கட்டிட்டோம் அப்படின்றப்ப பட்சத்தில் நமக்கு ஒரு ஐடிஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஒரு ஐடியோட கணக்குப்படி ஒவ்வொரு நாளைக்கும் சில கதைகள் வரும். அந்த கதையை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்றப்ப பட்சத்தில் நமக்கு ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு 700 ரூபாய் அப்படின்ற ஒரு கணக்கில் வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்ல விழும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே 700 கடந்த ஒரு 30 நாள் நம்ம இதே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு எண்ட் ஆஃப் த மந்த்ல 21,000 ரூபாய் நமக்கு கைக்கு வருது. இந்த ஒரு 21,000 ரூபாய் மந்த் எண்ட்ல தான் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நீங்க 700 ரூபாய் உங்களுக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கே நீங்க எடுக்கலாம். ஸோ இப்படி இந்த ஒரு ஸ்கேம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஒரு ஸ்கேம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணும்போது இது எல்லாருக்குமே பாசிபிலிட்டா வந்திருக்கு. இதனால வந்துட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்படி என்ன அந்த ஒரு ஆப் அப்படின்றது பார்க்கும்போது லுக் ஆப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்கேம். இந்த ஆப்பை பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம போட்ட பணம் அடுத்த மாசமே நம்ம 21,000 ரூபாய் எடுத்துட்டோம், ஸோ அப்போ இவங்க உண்மையாக தான் சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு ஆப் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க கொடுக்குற கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய எல்லாருக்குமே படிச்ச எல்லாருக்குமே 700 ரூபாய் ஒவ்வொரு நாளுமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறமா 21,000 ரூபாய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை கையில எடுக்கிறத ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கு. இது சில மாசங்களா கரெக்டாக ப்ராப்பராக நடந்திருக்கு. இது மக்களுக்கு ஒரு நம்பிக்கையுமே வர ஆரம்பிச்சு. ஸோ உடனே வந்துட்டு இந்த ஒரு ஆப்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்க மட்டும் இந்த 21,000 ரூபாய் சம்பாதிச்சா பத்தாது, உங்களுக்கு கீழே நீங்க யாராச்சும் நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்றப்போ பட்சத்தில் அவங்களோட சம்பளமும் உங்களுக்கு ஒரு ஷேர் மாதிரி உங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு டேபிளே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தரை வந்துட்டு ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா நீங்க மாசம் 42,500 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதுவே 2 பேரை நீங்க ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 63,800 ரூபாய் நீங்க சம்பாதிக்கலாம். இதுவே நீங்க 5 பேர் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணாங்கன்னா மாசம் நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி அந்த ஒரு ஆப் மூலியமா தெரிஞ்சது. ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன நினைச்சாங்கன்னா, இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மக்கள் வந்துட்டு நமக்கு தான் ப்ராப்பராக அவங்க சொல்ற பணம் தான் வந்துகிட்டே இருக்கு, அப்போ நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு நம்மளுக்கு கீழே 5 பேர் சேர்த்தோம்னா நம்ம வெறும் கதை படிச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு பேராசை அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இந்த பேராசை வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணதும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அண்ணனோ தம்பியோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருக்குமே இந்த ஆப்பை சஜஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறது மூலியமா அந்த லிங்க்ல இருக்கிற ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது ரெஃபரன்ஸ்
ரெஃபரன்ஸ் யாருன்ற பேரை போட்டோம்னா அந்த ரெஃபரன்ஸ் ஆளுக்கு கீழே இந்த ஆள் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சஜஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நானும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன், எனக்குமே மாதம் ஆனால் 21,000 வந்துடுது, நீ முதல்ல ஒரு 20,000 கட்டு, அடுத்த மாதம் நீ 21,000 எடுத்துடலாம், ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க நம்பிக்கை கொடுக்க அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டு எல்லாருமே சஜஷன் பண்ணாங்க, எல்லாருமே வந்துட்டு சேர ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சேர்றவோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் டெபாசிட் 20,000 கட்டி சேர ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சேர்ந்தவங்களுக்கும் பேமெண்ட் அடுத்த மாதம் 21,000 அப்படின்றது வந்திருக்கு. அதோட தொடர்ச்சியாக அந்த சேர்க்கப்பட்டவங்களுக்கும் எத்தனை பேர் சேர்க்குறாங்களோ அத்தனை பேரோட ஷேருமே அந்த சேர்த்தவங்களோட டீம் ஹெட்டுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் இதில் யார் சிக்கிறாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் தான் சிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்மளோட ஹஸ்பண்டோட சேலரி பார்த்தாம நம்மளும் ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ஸோ நம்ம சம்பாதிக்கிறது நம்ம ஏதாவது சேவிங்ஸ் பண்ண வைக்கலாம். ஸோ வெறும் நம்ம வீட்டு வேலை முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கும். ஸோ அதனால் இந்த கதை படித்தா தான் 700 அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. நம்ம ஏதாச்சும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 20,000 டெபாசிட் கட்டணும்னா நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே நம்மளும் வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே இதுக்கு ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆசைப்பட்ட ஒரு இதுவில் வந்துட்டு கொடைக்கானலில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஆப்பை கேள்விப்பட்டு ஒருத்தவங்க மூலிமா ரெஃபரன்ஸ் வந்து இவங்களுக்கும் அந்த பேமெண்ட் நல்லா வருதுன்றது ஒரு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த கொடைக்கானலில் இருக்கிற பெண்மணி அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நானும் வீட்டு வேலை முடிச்சு சும்மா தானே இருக்கேன், ஸோ 20,000 தானே நம்ம இதை அஃபோர்டபுள் பண்ணுற ஒரு அமௌண்ட் தான், ஸோ அதனால் நம்மளும் கட்டிட்டு சேரலாம் அப்படின்னு சொல்லி சேர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு அமௌண்ட் அவங்களும் மாதம் மாதம் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த ஒரு எம்எல்எம் கம்பெனி வந்துட்டு நடுவில் சில மீட்டிங்ஸை ஆரம்பிப்பாங்க. எங்கே ஆரம்பிப்பாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஒவ்வொரு ஏரியாலுமே கொடைக்கானல், அதுக்கப்புறமா கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு மீட்டிங் போடுவாங்க. இந்த மீட்டிங் விர்ச்சுவல் மீட்டிங்காகவும் இருக்கும், அதாவது லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வீடியோ கால் மீட்டிங்காகவும் இருக்கும். அதே போல் ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஃபிசிக்கல் மீட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த ஒரு மீட்டிங் அவங்க அட்டன் பண்ணும்போது அந்த மீட்டிங்கில் வந்துட்டு ஆப்வியஸ்லி சதுரங்க வேட்டையில் நான் இங்கே நிற்கிறேன், என் BMW கார் வெளியில் நிற்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. அந்த மீட்டிங்கு போகிறவங்களுக்கு தடல் புதலாக வந்துட்டு விருந்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ விருந்தும் கொடுத்ததுக்கப்புறமா நல்ல ஒரு மீட்டிங்கும் நடத்துகிறாங்க, நல்லா மோட்டிவும் பண்ணுறாங்க, அதே போல் விருந்தும் நல்லா போடுறாங்க, இவங்க பெரிய கம்பெனி தான் போல இருக்குன்னு சொல்லி வரவங்க எல்லாரும் நம்ப ஆரம்பித்தாங்க. நம்ப ஆரம்பித்ததும் இல்லாமல் அந்த மீட்டிங்கில் எல்லாருக்குமே ஒரு ஆஃபருமே அந்த கம்பெனி கொடுத்தது. என்ன அப்படின்றப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 100 பேரை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த கம்பெனி மூலியமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் சேர்ந்துடலாம். அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் சேரும்போது உங்களுக்கு சம்பளமும் வரும், அதே போல் நீங்கள் சேர்த்து விட்ட ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, ஆட்களோட ஷேர்ஸும் வரும், அதே போல் நீங்கள் அந்த கதைகள் படிக்க ஒரு அமௌண்ட் வருது இல்லையா, அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ 3 தரப்புலேருந்து உங்களுக்கு இன்கம் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த 100 பேரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதே போல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு குறிப்பிட்ட ஆளை சேர்த்தீங்க அப்படின்றப்போ இத்தனை ஆளை சேர்த்தா ஏசி ஃப்ரீயாக கிடைக்கும், இத்தனை ஆளை சேர்த்தா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயாக கிடைக்கும், இத்தனை ஆளை சேர்த்தா வாஷிங் மிஷின் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்துட்டு இத்தனை ஆளுக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட் எல்லாம் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இன்னும் ஆசை வார்த்தைகளை காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆசை வார்த்தைகளை காமிக்கும் போது இன்னும் அதில் பணம் போட்டவங்க இன்னும் மிக பெருசாக ஹைப் ஆக ஆரம்பிச்சாங்க. ஹைப் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேரை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருந்தது. என்ன அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு ஆட்களோட எண்ணிக்கை சேர்ற எண்ணிக்கை அதிகமாகிறதுனால டெபாசிட் முதல்ல 20,000 இருந்தது இல்லையா, அந்த ஒரு 20,000 அதுக்கு அடுத்தது 70,000 மாறிச்சு, 70,000 மாறிச்சு. ஸோ 70,000 மாறும்போது ஆட்களை சேர்க்கிற ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா ஒரு டீம், அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் 20,000 சடனாக 70,000 மாற்றும் போது சேர்றவங்க சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சண்டையுமே உள்ளுக்குள்ள வந்தது. பட் இருந்தாலும் அந்த கம்பெனி வந்துட்டு இல்லை நீங்கள் 20,000 தான் டெபாசிட் கட்டணும், பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்கம் சம்பாதிச்சிடலாம் 2 மாசத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபருமே கொடுக்க. சரி இருந்தாலும் அப்படி வந்துட்டு 70,000 கட்டுறவங்களுமே வந்துட்டு கண்டுபிடிச்சி இந்த ஒரு எம்எல்எம் கான்செப்ட்ல சேர்க்க ஆரம்பிச்சாங்க சில பேர். அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் போகும்போது சில நாட்கள் போகும்போது நீங்க டெபாசிட் 2 லட்சம் ரூபாய் கட்டினா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஸோ இதனால ஆல்ரெடி ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துலாம் எவனும் சத்தியமா சேரவே மாட்டான், இது சத்தியமா ஃபெயிலியரான ஒரு விஷயம், நீங்க முதல்ல 20,000 நீங்க அப்புறம் 70,000 நீங்க இப்போ 2 லட்சம் ரூபாய்ன்ற பட்சத்தில் யாருமே இதை சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு வாக்குவாதம் கம்பெனிக்கும் அந்த ஆட்களை சேர்க்கிற அந்த ஆட்களுக்குமே நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு உடனே கம்பெனி என்ன சொல்லுச்சுன்னா, நீங்கள் வெளியில இருந்து தான் வந்துட்டு சேர்க்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை, நீங்கள் கூட திரும்பி 2 லட்சம் ரூபாய் சேர்த்து அந்த 2 லட்சம் ரூபாயிலேருந்து திரும்பி நீங்கள் வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கம்பெனி இப்படி பேச, ஸோ நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணுமே, ஸோ திரும்பி இந்த இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணணுமே சொல்லி பழகிட்டாங்க மக்கள். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இவங்களே 2 லட்சம் ரூபாய் வந்துட்டு வாண்டடாக வந்துட்டு டெபாசிட் பண்ணாமல் கட்டி திரும்பியும் அதில் வந்துட்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2 லட்சம் ரூபாய் கட்டினதுமே சில நாட்கள்லேயே அவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கம்பெனி கிட்ட கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக அது வந்துட்டு ஓப்பன் ஆகிடும், சில அக்கௌண்ட்ஸ் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு, ஸோ அதனால கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துட்டு ஓகே ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறமா
அடுத்த ஒரு வாரத்தில் அந்த கம்பெனி ஆளையே காணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு MLM கான்செப்டில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3000 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3000 பேரில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இன்வால்வ் ஆனவங்க நிறைய பேர் 2 லட்ச ரூபாய் கட்டி இதில் மெம்பராக வேறு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நடந்ததை இந்த மாதிரி கம்பெனிக்காரன் ஏமாற்றிட்டு போயிட்டான். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் இதோட வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 5 கோடி ரூபாயும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்டாக கொடுக்க கம்ப்ளைண்ட் இப்போதைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்போ பிரச்சனை யாருக்கு அப்படின்றப்போ இந்த ஒரு MLM கான்செப்ட்ல சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க போட்ட பணம் டோட்டலாக அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகி அவங்களோட பணம் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துட்டு ஓடிட்டாங்க. இதில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த ஹஸ்பண்ட் கேட்கும்போது உங்ககிட்ட ஏது 2 லட்சம் ரூபாய், உங்ககிட்ட ஏது 70,000 ரூபாய், நான் தான் உனக்கு அவ்வளோ காசு கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி உங்ககிட்ட போய் அந்த காசை கொடுத்து ஜாயின் பண்ண அப்படின்றது கேட்கும்போது அதில் நிறைய பேர் சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாமல் நான் லோன் வாங்கியிருக்கேன், லோன் வாங்கி அந்த பணத்தை எடுத்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் காசு சம்பாதிக்கலாம்னு நினச்சேன், பட் இந்த மாதிரி ஏமாந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேராசனால தான் ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாமல் பல பேர் லோன் வாங்கி இந்த ஒரு ஸ்கேமில் போய் மாட்டியிருக்காங்க. இப்போது லோன்காரன் கதவை தட்டுவான், லோனை கட்டுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து நிற்பான். ஸோ இதில் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பெண்கள். இந்த பெண்களுக்கு பாதிக்கப்படுறவங்க அவங்க கட்டின புருஷன் தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் கம்பெனிஸோட முக்கிய ஒரு கோல் யாராக இருப்பாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது அவங்களோட டார்கெட் உமன்ஸாக இருப்பாங்க. அந்த உமன்ஸ்லேயே வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் முதல் ப்ரியாரிட்டியாக கொடுத்து இந்த டார்கெட்டில் விழ வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் விழுந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையுமே வாங்கி இந்த மாதிரி சுருட்டிட்டு ஓடுற ஒரு விஷயமா இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ இது இந்த ஸ்கேமில் மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி எத்தனை சதுரங்க வேட்டை படம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணுமோ அந்த நேரத்தில் உஷாராக இருக்கணுன்றது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுமே. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கேமர்ஸோட முக்கியமான டார்கெட்டே ஹவுஸ் ஒய்ஃபு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மெச்சூர்டான உமன்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வேலையே இல்லாமல் ஒரு யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வேலையே எங்கேயுமே கிடைக்காது, கிடைச்ச வேலையுமே திருப்தி இல்லாமல் இருக்கும், எப்படா இந்த வேலையை விட்டு போய் வேறு ஏதாவது வேலையை பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிற மைண்ட் செட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பசங்க கூட இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு டார்கெட்டில் இருக்காங்க ஸ்கேமர்ஸோட விஷுவல்ஸில். ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ் கிட்ட சிக்காமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், முக்கியமாக உங்கள் வீட்டில் யாராச்சும் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டாக இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மேபி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் கூட இந்த ஒரு வீடியோ இருக்கும்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை டார்கெட் பண்ண ஒரு ஸ்கேமுக்கான மொத்த டீட்டெயில்ஸும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. இந்த ஒரு ஸ்கேமை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இது இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.